தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம். அது பிரதமர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. 400 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு. குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை, குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள தேவை. உலக நாடுகள் வரைபடத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். 90% ஐஎன் சிப் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த நிறுவனம் தேவை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஜனநாயகம் நிறைய இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்பவே செய்ய முடியல. 2ஆம் உலக போர் அப்ப எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம கிட்ட இருக்காங்க. தமிழ் சமுதாயத்துல எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய பலம் எவ்வளவு பெரியது. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குறிப்பா வாணிகமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு பங்கேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அது ரொம்ப முக்கியம் ஐயா. ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் ஸ்பிரிட் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இந்தியாவுக்கு அது தேவை. என்னைக்கு உங்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்த அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை. குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்துக்குள்ள அது தேவை. நான் வரும்பொழுது நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்ட்ட கேட்பேன், இன்னைக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஜெனரேஷன் என்ன பண்றாங்க? எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, சிஇஓ ஆயிட்டாங்க, சிடிஓ ஆயிட்டாங்க, சிஓ ஆயிட்டாங்க அப்படின்னு பேச்சு வருதோ தவிர ஒரு 4th, 5th ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அது உங்களுக்குள்ளேயே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். அதை பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் பிசினஸ்குள்ள வரணும். ஏன்னா நகரத்தார் சமுதாயம் உங்களுடைய பெரிய மோட்டோவே வேலை வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறீங்க. we should be job givers and not job seekers என்பதில் நீங்க ஆண்டாண்டு காலமாக தெளிவா இருக்கிறீங்க. நாம் வேலை கொடுக்க வேண்டும், வேலைக்காக எங்கேயும் செல்லக்கூடாது. இது இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழித்தடத்தை பாருங்க. 10 ஆண்டு காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தை நம்ம பார்த்திருக்கோம். 2014 to 24 இது ஒரு ஆரம்பம் தானே. 2047 வரைக்கும் ஒரு பெரிய கனவு வச்சிருக்காரு. 2047 நம்ம எங்க இருக்கணும். ஏன்னா சில நாடுகளுக்கு சில நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 1980 இந்த வாய்ப்பு இல்ல, 1990 வாய்ப்பு இல்ல, 2024 இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. 2024 நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காரணம், ஒரு அருமையான நாடு, நல்ல மக்கள் தொகை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, உலக நாடுகள் வரைபடத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். எக்கனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு, குரோத் ஸ்டோரி இருக்கக்கூடிய நாடு, இதெல்லாம் அமைஞ்சு வரணுங்க. ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஸ்டேபிளா இன்னைக்கு அரசியல் நம்ம நாட்டில் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர் நம்முடைய நரேந்திர மோடி அவங்க இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா ஒரு நாடு டேக் ஆஃபுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஒரு குதிரை வேகமா ஓடணும்னா அச்சாணி சரியா இருக்கணும், குதிரை வண்டி சரியா இருக்கணும், குதிரை சரியா இருக்கணும், குதிரைக்கு போற கடிவாளம் சரியா இருக்கணும், குதிரையை ஓட்டுறாள் சரியா இருக்கணும். இது எல்லாம் சரியா இருக்கும் போது தான் குதிரை ஓட முடியும். சில நேரம் பாத்தீங்கன்னா குதிரை நல்லா இருக்கும், வண்டி நல்லா இருக்காது. குதிரை வண்டி நல்லா இருக்கும், கடிவாளம் நல்லா இருக்காது. இதெல்லாம் சரியா இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க சரியா இருக்க மாட்டாங்க. சோ ஒரு நாட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வரும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டுல எல்லோரும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல நம்முடைய நாடு இருக்கு, பருவத்துல இருக்கு. சோ இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை. இன்னைக்கு நாம சராசரியா ஒரு $3.9 trillion, $4 trillion நம்ம தொட்டுட்டோம், ஆல்மோஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்கோம். ஜப்பானை இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பிடித்து விடுவோம். நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிடுவோம். அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. அதை 2028 நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடு. ஒரு 7 trillion, 8 trillion இப்போ 2030 முடியும் பொழுது ஒரு $7-8 trillion நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் ரொம்ப கடுமையான பயணம், அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சர்ஜ் இருக்கு. ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸ்னுடைய பாப்புலேஷன். ஸோ அதனால நம்ம ரீச் ஆயிடுவோம். சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 4 trillion இருக்கும்போது சைனா 17 trillion இருக்காங்க. அமெரிக்கா 34 trillion இன்னைக்கு இருக்காங்க. சோ நாம அமெரிக்காவுடைய சைனாவுடைய குரோத்தை பாருங்க. இன்னைக்கு அவங்கள ஓவர்டேக் பண்ணணும். 2047 நம்ம ஒரு 57-60 trillion வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும். ஒரு குரோத் ஸ்டோரிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு போகணும். ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய நமக்கு வேணும், நிறைய யூனிகார்ன்ஸ் நமக்கு வேணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இன்னோவேஷனுக்குள்ள போகும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க சார். இன்னைக்கு ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படிச்சேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு நாடு எப்படி முன்னேறுது அப்படின்னு சின்ன விஷயம், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு சிப். நம்ம எல்லாத்துக்கும் கையிலும் செல்போன் இருக்கு சார். we all have a செல்போன். ஆப்பிள் நிறைய பேர் வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம். 12, 13, 14, 15 எல்லாம். இது பாத்தீங்கன்னா 1940 காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2க்கு ஜஸ்ட் முன்னாடி
சிப் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சான். ஒரு டிரான்சிஸ்டர் வேணும், அதை வந்து நாம ஒரு இடத்துல எச் பண்ணணும், அதன் மூலமா கால்குலேஷன் இது பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்பவே வந்து செய்ய முடியல. 2ஆம் உலக போறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே கோடு பிரேக் பண்ற கூட கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு 2 டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஒரு சிப்புக்குள்ள 2 டிரான்சிஸ்டர் வச்சீங்கன்னா பெருசு. இன்னைக்கு 2024 ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் போன்ல 13.8 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் ஒரு சிப்ல வச்சிருக்கோம். 13.8 பில்லியன். அங்க எங்க இருக்கு, இங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த 70 ஆண்டு காலத்துல எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை பிடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க. அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் ஃபேசினேட்டிங். உலகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனி தைவான்ல, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி. 90% ஆஃப் ஹை எண்ட் சிப்ஸ் ஒரே ஒரு நிறுவனம் செய்யறாங்க. ஒன்லி ஒன் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் 90% ஆஃப் சிப்ஸ், ஹை எண்ட் சிப்ஸ். 50% உலகத்தினுடைய சிப் பாத்தீங்கன்னா தைவான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எல்லாருக்கும் சிப் இல்லாம நான் வேற இருக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் பை சிப். கம்ப்யூட்டர், எங்களுடைய சிந்தசைசர், என்னுடைய செல்போன், வாட்சஸ் எல்லாமே சிப் கணக்கு. 50% ஒன் கண்ட்ரி இஸ் டாமினேட். யோசிச்சு பாருங்க. அதுல 90% ஹை எண்ட் சிப் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டாமினேட் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு அந்த நிறுவனம் தேவை. நம்முடைய திங்கிங் என்னன்னா, we need high end innovative companies. ஏன்னா நீங்க 60 ட்ரில்லியன் போகணும். நம்முடைய தலைமுறையில ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இல்லாம நம்ம பண்ணிடணும். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளோட நாடு பார்க்க வேண்டும் என்றால் we need high end, high performing innovative companies. ஒரு இன்னோவேஷன் இந்த நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கும். நிவிடியா மாதிரி கம்பெனி எடுத்துங்க. $3 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன். இந்தியாவுடைய டோட்டல் நம்முடைய இதே வந்து 3.9 ட்ரில்லியன். ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியனை தொட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க? கேமிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தேவையான ஹை எண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். நிவிடியா மாதிரி ஒரு இன்னோவேஷன். கூகுள், ஆல்பபெட் மாதிரி. இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய 25 ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கின்றோம். அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யணும். நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில காலையில ஒரு நிகழ்வு. ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டா பாஸ் ஆன பையன். அவர் லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ கிடைக்குது. அந்த தம்பி, அவர் பேர் சுரேஷ், அவர் பேர். உடனே மாஸ்டர் டைரக்டரை போய் பார்க்கிறார், ப்ரொஃபசர் காமகோட்டிய. சார், எனக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு, நான் எம்பிஏ படிக்க போறேன் சார். அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு, தம்பி நீ எம்பிஏ லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சு என்ன ஆக போறேன்? இல்லைங்க, சீட்டு கிடைச்சிருக்கு, ஐஐடில பிஇ முடிச்சுட்டு அங்க போறேன். நீ எம்பிஏ படிச்சுட்டு என்ன பண்ணுவ? ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர், ஹெச்எஃப்டியா மாறுவ. ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணுவ. உனக்கு சம்பளம் ஒரு 5 கோடி, 10 கோடி, 20 கோடி, 50 கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் நீ ஐஐடில படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இந்த பையனுக்கு அது யாரோ பொய்த்தட்டின மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது டைரக்டர் இப்படி சொல்றாரு, நமக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ சீட்டு கிடைச்சும் டைரக்டர் அப்படி கேட்டாரு. அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில். இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங். நான் இந்த மாதிரி லண்டன் போலீங்க, ஐஐடிலேயே 2 வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல, ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க கண்டிப்பா ஆரம்பிங்க. நான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஐஐடி வரணுங்கண்ணா, நீங்க எல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிற நாள் வரணும் சொன்னபடி நேற்று நாங்க போயிருந்தோம். அந்த ஐஐடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன மாதிரி ஒரு விஷன் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன்னைக்கு நடக்குது அப்படி. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம், இன்னொரு பக்கம் நம்ம பசங்க எவ்வளவு பிரமாதமான வேலைகள் செய்யறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய ஐஐடி மெட்ராஸ் மட்டுமே ஹைப்பர் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த கட்ட டெக்னாலஜி ஹைப்பர் லூப்ல வண்டி போகணும். உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் லூப் டெஸ்ட் பெட் நெவாடால இருக்கு, அமெரிக்கால ஒரு 500 மீட்டர் ட்ராக்ல டெஸ்ட் பெட் ஓட்டுறாங்க. எனக்கு இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரும் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்கு, எப்போதும் இல்லாத சூழல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட். அதனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன், ரிஸ்க் டேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு. இது ஒரு இந்த விஷயத்துல நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டெமோக்ரஸி அதிகமாக இருக்கும் பொழுது சில இடத்துல பெசிமிசமும் கூடமே வந்துருது. ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா ஜனநாயகம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்கு, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு சைனா மாதிரி growth கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்கு. சிங்கப்பூர் லீ குவாங் யூ எப்ப இருந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க, அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு டிக்டேட்டர் டெமோக்ரஸி அப்படிம்பாரு அவர். The problem with Indian democracy is there is too much democracy. லீ குவாங் யூ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்துல நாம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.
டிக்டேட்டர்ஷிப்ல பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சைனா மாதிரி வந்து நின்று இங்க ஒரு கோடை போடுப்பா, அங்க ஒரு கோடை போடு, நேர்கோட்டில் ரோட்டை போடு, அது வேற இல்லை. பட் இங்க வந்து கோடை போட்டீங்கன்னா அண்ணே முனிசாமி எனக்கு தோட்டம் இருக்கு, அண்ணே ராமசாமி எனக்கு காடு இருக்கு, அண்ணே நம்ம டிஎம்கே காரர் பிரிட்ஜ் இருக்கு, திருப்பு நம்ம ரோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா அது பரமப்பத ஜிக்ஜாக் மாதிரி ரோட போட்டு வச்சிருக்கோம். வேற வழி இல்லை. ஜனநாயகம், ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும், அப்படித்தான் நம்ம செய்யணும். ஜனநாயகத்துல சில நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோவம், எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கு காலையில் நடக்கணும், ஏன் நடக்க மாட்டேங்குது? சோ இங்க எல்லாத்தினுடைய குரலையும் நம்ம கேட்கணும். கேட்டுதான் ஜனநாயகத்துல சில முடிவுகள் எடுக்க முடியும். ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடாது. பாலிடிக்ஸ் பை நேச்சர் இஸ் ஸ்லோ, டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் இஸ் ஸ்லோ. அதனாலதான் இந்தியாவை பாத்தீங்கன்னா எலிபென்ட்னு சொல்லுவாங்க, சைனாவை பார்த்தா டிராகன், அவன் பறந்து போயிடுவான். நம்ம எலிபென்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால். ஆனா எலிபென்ட் மாதிரி கால் வைக்கும் போது என்ன, உறுதியா கால் வைக்கிறோம், அது ஷேக்கியா வைக்கல, உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம். அதனால இந்தியா இன்னைக்கு வேகமா இருக்கு, ஆனா நாம் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம். அதனால ஜனநாயகத்துல நீங்க வென்று காட்ட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல டெமோக்ரஸில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாற்ற முடியாது. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும், வருஷத்துக்கு 5 எலெக்ஷன் நடக்கும். நீங்க 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போடுவீங்க. ஒரு கப்பை எம்எல்ஏ போடு, ஒரு கப்பை எம்பிக்கு போடு, ஒரு கப்பை உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு, ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடுன்னு ஓட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்குங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் நேச்சர் ஆஃப் லைஃப். பிரதமர் இதுக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கும் நம்முடைய சுதந்திர தின விழா உரையில சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு 1 country 1 election கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறார். இதுக்கு மேல முடியாது. இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் 3 மாசம் வச்சு 3 மாசம் எந்த வேலையும் செய்யாம நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரதமர் இந்த விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க. 1 country 1 election என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்பது என்கிறார். வேகமா போகுது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா மொத்தமா முடிச்சிருங்க. எம்எல்ஏ, எம்பி, யாரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஓட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அதற்கான ஆயத்த பணிகளையும் நம்முடைய அரசு எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால வரக்கூடிய 5 வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு 5 வருடங்களா இருக்கும். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றுல தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம். அது பிரதமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. 400 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு, 240 இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு. காரணம், நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை சுதந்திர தின விழா உரையில மிக தெளிவாக பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறார்.